Hey, this is Navi. Welcome and welcome back to my YouTube channel. இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னா, நான் மெட்ராஸ் வாட்ச் கிளப் அவங்களோட வாட்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதை ஒரு vlog-ஆக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் சுலை தான். அவருக்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ போகிற வழியிலேயே வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ரத்னா கேஃபேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. அங்கே அப்படியே வந்துட்டு மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து வென்யூக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான். வினில் அண்ட் ப்ரியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே ஆல்வார்பேட்டில், அங்கே தான் வந்துட்டு அந்த வாட்ச் ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக டைமிங் 3:30 சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு 3:40 அந்த ரேஞ்சுக்கு அங்கே போயிட்டோம். அங்கே உள்ளே வந்துட்டு பழைய அந்த மியூசிக் பிளேயர் அண்ட் அந்த கேசட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நிறைய வாட்ச் என்த்யூசியாஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட வாட்ச்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது ரிஷி அண்ணா. ஆக்சுவலாக அவர் என்கிட்ட ஒரு பெயிண்டிங் வாங்கியிருந்தார். நான் அதை அவருக்கு டெலிவர் பண்ண ஆக்சுவலாக ஒரு 6 மாதம் ஆனிச்சு. நான் அவர் நடுவில் மீட் பண்ணதுனால என்னால் டெலிவர் பண்ண முடியல. ஸோ இங்கே வாட்ச் ஈவெண்ட்டுக்கு அவர் வரதுனால அதை டெலிவர் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த பீப்புள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களோட வாட்ச் பற்றி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு வாட்சுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஏஜே அப்புறம் ரூபன் எல்லாம் வந்துட்டாங்க. ஹாட் வீல்ஸ் டப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து கார்ஸ்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருந்தார். ரூபன் போட்டிருந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்க ட்ரை பண்ணிருந்தேன். It plays the Pac-Man tune. நான் ரூபன் ஏஜே அப்புறம் ரிஷி எல்லோரும் வந்துட்டு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்த டோக்கனை வச்சுட்டு நாங்கள் காஃபி சாப்பிட போயிருந்தோம். எனக்கு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏஜே கிட்டே ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் எனக்கு மோக்கா ஆர்டர் பண்ணியிருந்தார். அது சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே சரி ஓகே ஏதோ ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மியூசிக் பிளேயர் இருக்கிற அந்த இடத்த வந்துட்டு அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிட்டுருந்தேன், லைவ் ஸ்கெட்ச் பண்ணிட்டுருந்தேன். இட்ஸ் அரௌண்ட் 5:30. ஸோ சுலை வந்துட்டு ஈவெண்ட்டை வைண்ட் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பீப்புள்கிட்ட எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருந்தார். நானும் ஒரு வழியாக அந்த ஸ்கெட்சை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அங்கேருந்து அடுத்தது மார்கழியில் மக்கள் இசையோட கடைசி நாள் அது. அதனால் வந்துட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டோம் நண்பர்களோட. நாங்கள் ஒரு 7 o'clock அங்கே போயிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால உள்ளே அலோவ் பண்ணல. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளில அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களோட ப்ளேஸ்க்கு போயிட்டு அங்கே ஸ்டால்லாம் பார்த்துட்ருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே க்ரௌட் கம்மியாக வெளியிலேருந்து பீப்புளை உள்ளே அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு சேனார் அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். விஜய் சேதுபதி வந்திருந்தார். அப்புறம் பாரஞ்சித்தனா வந்து பேசிகிட்டு இருந்தார். கடைசியாக வந்துட்டு அறிவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் அறிவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நாங்கள் இட்ஸ் அரௌண்ட் 11 o'clockன்னு நினைக்கிறேன் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் வீடியோ. பை, டேக் கேர், பீஸ் அவுட்.